ரிசல்ட் வந்துடுச்சு, மார்க் கம்மியாக இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டி போகிற அளவுக்கோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுக்கிற அளவுக்கோ பணம் இல்லை. வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் திருமண இடம்லாம் நிறைய காலேஜஸ் சொல்கிறாங்க, நிறைய ஊரில் போய் படிக்கலான்றாங்க. இதில் தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் நம்ம என்ன போகலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நிறைய நாடுகள் இருக்குது. என்ன உங்களுக்கு நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு படிக்கணும் அப்படின்னா வியட்நாம் இருக்குது சொல்கிறாங்க, அப்புறமா வந்து நேபாள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பாகிஸ்தானில் போய் படிக்கலான்றாங்க, இஸ்லாமாபாத்தில் போய் படிக்கலான்றாங்க, பங்களாதேஷில் போய் படிக்கலான்றாங்க. இந்த மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தான், கரகிஸ்தான், என்னென்னமோ ஊரெல்லாம் தாண்டலாம் நிறைய இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் போய் படிக்கலான்றாங்க, பிலிப்பைன்ஸில் போய் படிக்கலான்றாங்க, நெதர்லாண்ட்ஸில் போய் படிக்கலான்றாங்க, அரேபியன் கண்ட்ரி இருக்குது அங்கே போய் வந்து படிக்கலான்றாங்க, அரேபியன் சி பக்கத்தில் நிறைய கரிபியன் கண்ட்ரியில் போய் படிக்கலான்றாங்க அப்படின்றாங்க. எங்கே தான் சார் போகணுன்னு தெரியாமல் இருக்குது, எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாகவும் இருக்குது. ஆனால் ஃபீஸும் அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபீஸாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படி இருக்குன்னா நிறைய வீடியோஸ் போட்டுட்டோம் நம்ம இது சம்மந்தமாக. இருந்தாலும் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதால தான் இந்த பதிவு பண்ணோம். இப்போ நீங்கள் எந்த நாடு போய் பண்ணுறீங்களோ பண்ணுங்கள், வேணானே சொல்லலை. ஆனால் பண்ணிவிட்டு வந்ததுமே என்எம்சி சில நார்ம்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. 2028 யார் அப்ராடில் போய் படிச்சுட்டு திரும்பி வராங்களோ அவங்கெல்லாம் கம்பல்சரி அங்கே இருக்கக்கூடிய லைசன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி லைசன்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து அங்கே கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்க. நீங்கள் எந்த நாடெல்லாம் போங்க, வேணானே சொல்லலை. ஆனால் அந்த நாடில் நீங்கள் வரப்போ இல்லை அங்கே படித்து முடித்ததுமே அந்த லைசன்சிங்க்கு எக்ஸாம் வைக்கிறாங்களா, இல்லைன்னா படித்து முடித்ததுமே அப்படியே கொடுத்துட்றாங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எங்கே போய் செக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த கண்ட்ரியோட எம்பாசி இருக்கும். இப்போ இந்தியன் எம்பசி இருக்கும். இப்போ நம்ம நேபாள் இருக்கணும், அந்த இந்தியன் எம்பசியில் அந்த அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், அதில் எஜுகேஷன் இருக்கும். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் படிக்கிறீங்களோ இல்லை அந்த கண்ட்ரிக்கான மெடிக்கல் ப்ரொசீஜர் என்ன, அங்கே படித்து முடிச்சதுமே அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிடுங்க. நான் வேணானே சொல்ல, எங்கன்னா போங்க. அதே போல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஒரு இடத்துக்கு போகிறப்ப டியூஷன் ஃபீஸுன்னு அப்படின்னு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்கே நம்ம போனாலும் நம்ம தங்குறோம். இப்போ நம்ம வீடு பக்கத்துலேயே ஒரு காலேஜ் போனால் கூட வீடில் இருக்குது, வீடுக்கு ரெண்ட்டு கொடுக்குறோம், சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு கட்டிட்டு போகிறோம். அப்போ அங்கே வந்து போகிறப்ப நம்ம அங்கே வீடோ தங்குறதுக்கும் அங்கே இருக்காது. நம்ம டெய்லி போயிட்டு வர முடியுமா? நான் கசகஸ்தான் கிரகஸ்தான் எல்லாம். அப்போ அங்கேயே நம்ம தங்கணும் அப்படின்றப்ப நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். காலேஜில் ஹாஸ்டல் இருக்கலாம், அங்கேயே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வசதிகள் இருக்கலாம், வெளியில் சாப்பிட்லாம், இல்லை வெளியில் தங்கலாம். அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது ப்ராப்பராக ஒரு பட்ஜெட்டிங் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சப்போஸ் அங்கே இருக்கீங்க, நீங்கள் இங்கே வந்து அப்பா அம்மா வந்து உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வருஷத்தில் வந்து போகணும் அப்படின்னா வருஷத்தில் எத்தனை வாட்டி உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். அதுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் ஆகும் பாருங்கள். ஒரு வாட்டி வரலாமா, இல்லை 2 வாட்டி வரலாமா, இல்லை வந்து அங்கே வந்து வரத்துக்கே வாய்ப்பு இல்லையா, இல்லை வந்தோன்னா எத்தனை வாட்டி வரலாம், இல்லை உங்கள் பேரண்டிங் வந்து போகணும் அப்படின்னா இதுக்கெல்லாமும் நீங்கள் பட்ஜெட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சும்மா டியூஷன் ஃபீஸு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணுன்னா போகணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா. அப்போ இதெல்லாம் ரெகுலர் சார்ஜஸ் வந்து நம்ம வந்து கம்பல்சரி ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, சொத்து கூட விற்றுட்டு ஃபஸ்ட் இயர் ஃபீஸை பே பண்ணிடுறாங்க. செகண்ட் இயர் சொத்து எங்கே விற்பாங்க? பக்கத்து வீட்டு சொத்தாக விற்க முடியும்? ஏன்னா இப்போ ஒரு 15 லட்சம் போகுது, 20 லட்சம் போகுது வீடு அப்படின்னு மாதிரி விற்றுடுறாங்க. ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் வரும். அப்புறமா சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு எந்த வீடை விற்கிறது, இல்லை நகை விற்கிறது, இல்லை சொந்தக்காரங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லைனா பேங்க் லோன் வருமா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்கன்னா பேங்க் லோனு என்னெல்லாம் கேட்குறான், அவன் கொலட்ரல் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்குறானா, சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டன்சி கிட்ட போகிறப்ப அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, தப்பு கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்மிஷன் கொடுக்கணும், அதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக பார்த்து பக்குவமாக என்ன ஏது நம்மளுக்கு தோதா வருமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். மெயினாக பார்க்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி லைசன்சிங் எக்ஸாம்ஸ் இருக்கா பார்க்கணும், தென் இங்கிலீஷில் சொல்லித்தராங்களான்னு பார்க்கணும், தென் அங்கே ஒரு 12 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்களான்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு இங்கே வந்ததுமே எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அந்த எக்ஸாமுக்கு அங்கே ப்ரிப்ரேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாமா? இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து சில கண்ட்ரிஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் ஒரு கண்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா திமோர் லெஸ்தே.
இந்த திமோர் லெஸ்தேல வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் இருக்குது. அதில் உன்பாஸ் அப்படின்ற ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் யூனிவர்சிட்டி வந்து ஒரு 50 வருஷம் பழமையான யூனிவர்சிட்டி. அங்கே மெடிக்கல் போயிட்டுருக்கு. பட் அவங்க சிஸ்டம் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியனோட சிலபஸ்ஸு தென் வந்து படித்து முடித்ததுமே அங்கே வந்து அந்த இன்டர்ன்ஷிப்பு தென் இங்கிலீஷோட கரிக்குலம் இங்கே இருக்கக்கூடிய கரிக்குலத்தை அங்கேயே மெர்ஜ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களும் சேர்த்த மாதிரி இப்போ ஒரு சிலபஸை ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டா? அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்பசியும் ஒத்துட்ருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்லேயும் அதெல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. படித்து முடித்ததுமே அந்த எப்படி நம்ம இங்கே 4.5 வருஷம் படித்து முடித்ததுமே நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கும் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, லைசன்சிங் கொடுத்துறாங்க. அங்கேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரைட்டா? அதனால் அதே போல் படிக்கிறதுக்கும் அமௌண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 15 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் டியூஷன் ஃபீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த தங்குறதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கணும், அதுவும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 lakhs வந்துடும். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா ஒரு 30 லட்ச ரூபா வரும். அப்புறம் நீங்கள் வந்து போகிறதுக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு தெரியாது. சில பேர் ரெகுலராக ஒரு 2 வருஷத்துக்கு வருவாங்க, எல்லாரும் போனாங்கன்னா 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. சில பேர் பேரண்ட் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பேரண்ட்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் என்னன்றதை பட்ஜெட் போட்டுங்க. மினிமம் ஒரு 30 lakhsனா பட்ஜெட்டு நீங்கள் இருந்ததுன்னா திமோர் லெஸ்தேல யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸில் உன்பாஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சென்னையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருக்காங்க உன்பாஸ்க்கு. நீங்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னாலே அண்ணா சாலையில் அந்த காலேஜோட ஆஃபீஸ் இருக்குது, யூனிவர்சிட்டியோட ஆஃபீஸ் இருக்குது. அங்கே நேராக போய் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும்னா அப்படின்னா இமிடியேட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டா? உங்களுக்கு இது சம்மந்தமாக ஃபர்தராக என்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. ஃபர்தராக உங்களுக்கு எதனா கிளாரிட்டி வேணும்னாலும் கொடுக்குறேன். இல்லை சார் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். ஏன்னா எல்லா என்எம்சியோட நாம்ஸும் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இருந்தாலும் நீங்கள் யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்றத வச்சு நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் போய் ப்ரொமோட்டர்ஸ்கிட்ட பேசுங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுங்க, அங்கே யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட பேசுங்க. ஏற்கனவே அங்கே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, பேசுங்க. இல்லை அங்கே ஏற்கனவே படிக்கிற பேரண்ட் நம்பர்ஸை வாங்கி பேசுங்க. அங்கே என்ன புக்ஸு எடுக்கிறாங்கன்றதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே இந்தியாவில் சொல்கிற மாதிரி அந்த 19 சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 19 சப்ஜெக்டும் அங்கே சொல்லி தராங்களா அப்படின்றத எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வெரிஃபை பண்ணி நல்லா பண்ணணும் அப்படின்றோம்னா ஐ எம் ரெடி டு ஹெல்ப். ஓகே, தேங்க்யூ.